வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான கதை. தமிழ் இராமாயணத்தோட பக்கங்கள்ல இருந்து தர்மத்தோட பாதுகாவலரான ஸ்ரீராமர் எப்படி பிறந்தாருங்கிற அந்த அற்புதமான கதையை தான் நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இராமாயண உலகத்துக்குள்ள போலாம். இது வெறும் ஒரு காவியம்னு நினைச்சிடாதீங்க, அதுக்கும் மேல இது தர்மத்தை பத்தின ஒரு கதை. அதாவது எது சரி எது தப்பு, எப்படி வாழணுங்கிற அந்த அறநெறிய பத்தின ஒரு ஆழமான கதை. இந்த ஒட்டுமொத்த கதையுமே இந்த ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் நகரும். சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, சரியு நதி கரையோரமா செழிப்பாவும் அமைதியாவும் இருந்த ஒரு ராஜ்யம் அயோத்தி. அங்குதான் அந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்தவர்தான் மாபெரும் மன்னரான தசரதர். தசரதரோட ஆட்சியில ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. 60,000 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. 10 திசையிலயும் வெற்றிவாக சூழினாரு. மக்கள் அவரை அவ்வளவு நேசிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தீளாத சோகம். இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அப்புறம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு, ஒரு மகன் இல்லையேங்கிற ஒரு பெரிய கவலை. அவரோட மனசுல இருந்த விரக்திய இந்த ஒரு வரி அழகா சொல்லிரும். அவர் தன்னோட குரு வசிஷ்டர் கிட்ட போய், நெடுங்காலம் வாழ்ந்தும் கனி தராத ஒரு பெரிய மரத்தால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு. பாருங்க, அவரோட மனவேதனை எவ்ளோ ஆழமா இருந்திருக்குன்னு. தனக்கு குழந்தை இல்லையேங்கிற அந்த குறைக்கு ஒரு தீர்வு வேணும்னு தான் அவர் தன் ராஜகுருவை தேடி போறார். இங்கே பூமியில தசரதர் இப்படி ஒரு சோகத்துல மூழ்கி இருக்கும்போது, அதே நேரத்துல வானுலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிட்டு இருந்துச்சு. இது ரெண்டும் தனித்தனி சம்பவம் இல்ல, ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்போதான் நம்ம கதையோட வில்லன் இராவணன் உள்ள வர்றான். அவனுக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்தது. அது என்னன்னா, எந்த தேவரோ அசுரரோ இல்ல வேற எந்த வானுலகவாசியும் அவனை ஜெயிக்கவே முடியாது. இந்த சக்திய வச்சுக்கிட்டு அவன் தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி பிரபஞ்சத்தோட சமநிலையே கொலைச்சிட்டு இருந்தான். இராவணனோட கொடுமையை தாங்கவே முடியாம தேவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட பாதுகாவலரான விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிடுறாங்க. நீங்க தான் இதுல தலையிட்டு எங்களை காப்பாத்தி இந்த உலகத்துல தர்மத்தை திரும்ப நிலைநாட்டணும்னு கெஞ்சுறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். ராவணன் வரம் கேட்கும்போது தான் அகங்காரத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். தேவர்கள் அசுரர்கள்னு எல்லார்ட்ட இருந்தும் பாதுகாப்பு கேட்டவன் சாதாரண மனுஷங்க குரங்குக கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்க மறந்துட்டான். ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்த சின்ன ஓட்ட தான் அவனை அழிக்கிறதுக்கான தெய்வீக திட்டத்தோட திறவுகோல அமைய போகுது. அப்போ விஷ்ணு பகவான் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. கவலைப்படாதீங்க, நான் தசரத மன்னனுக்கு மகனா ஒரு சாதாரண மனுஷனா பொறந்து ராவணனை அழிப்பேன். யோசிச்சு பாருங்க, வானுலகத்தோட பிரச்சனையும் இங்க பூலோகத்துல தசரதரோட கவலையும் இந்த ஒரு இடத்துல வந்து ஒன்னா சேருது. சரி, இப்ப திரும்பவும் அயோத்திக்கு வருவோம். அங்க தசரதரோட குருவான வசிஷ்டர் தன்னோட தியானத்துல ஞான திருஷ்டில வானுலகத்துல நடக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே பாக்குறாரு. இந்த முழு தெய்வீக நாடகமும் அவர் கண்ணு முன்னாடி விரியுது. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான பின்னணி கதை இருக்கு. எதுக்காக தசரதரும் கைகேயியும் இந்த தெய்வீக திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் அவங்களோட முற்பிறவி கர்மவினைதான். தசரதர் முற்பிறவில தர்மாங்கதன்கிற முனிவராகவும் கைகேயி அவரோட முரண்படான மனைவி கலகையாகவும் இருந்தாங்க. அந்த கர்மாதான் இப்ப அவங்கள விஷ்ணு அவதாரத்தோட பெற்றோரா மாத்த போகுது. இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டர் தசரதர்கிட்ட போய் சொல்றாரு, மன்னா கவலைப்படாதீங்க, உங்க குறை தீர ஒரு வழி இருக்கு. தெய்வீக புத்திரர்களை பெருக்கிறதுக்காக நீங்க புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒரு பெரிய வேள்விய நடத்தணும். இதுதான் அந்த தெய்வீக அவதாரத்தை பூமிக்கு கொண்டு வர ஒரே வழி. ஓகே, இப்ப அந்த புனிதமான யாகத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஏன்னா இதுதான் உலகத்தோட விதியையே மாத்தப் போற யாகம். இந்த புத்திரகாமேஷ்டி யாகங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அத சாதாரணமா யாரும் செஞ்சிட முடியாது. அதனால அந்த யாகத்தை முறைப்படி நடத்துறதுக்காக ரிஷ்யசிருங்கர்ங்கிற ஒரு மாபெரும் முனிவரை பிரத்யேகமா அயோத்திக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த யாகத்தோட உச்சகட்டத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அந்த யாக நெருப்புல இருந்து ஒரு தெய்வீக உருவம் வெளியில வருது. அவர் கையில ஒரு தங்க பாத்திரம், அதுக்குள்ள இருக்கிறது பாயாசம். ஆனா இது சாதாரண பாயாசம் இல்ல, பிறக்கப் போற இளவரசர்களோட தெய்வீக அம்சம் கலந்த புனிதமான பாயாசம். சரி, அந்த பாயசத்தை தசரதர் எப்படி பகிர்ந்து கொடுத்தாருன்னு பாருங்க. முதல்ல கிடைச்சதுல பாதிய தன்னோட முதல் மனைவி கோசலைக்கு கொடுக்கறாரு. மீதி இருந்த பாதிய 2வது மனைவி கைகேயிக்கு கொடுக்கறாரு.
இப்போ கோசலை தனக்கு கிடைச்சதுல இருந்து ஒரு பாதிய 3வது மனைவி சுமித்ரைக்கு கொடுக்கறாங்க. அதே மாதிரி கைகேயும் தனக்கு கிடைச்ச பங்கிலிருந்து பாதிய சுமித்ரைக்கு கொடுக்கறாங்க. இந்த பங்கீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் 4 இளவரசர்களோட பிறப்பை தீர்மானிச்சது. பாத்தீங்களா, சுமித்ரைக்கு கோசலை கிட்ட இருந்தும் ஒரு பங்கு, கைகேயி கிட்ட இருந்தும் ஒரு பங்கு, ஆக மொத்தம் 2 பங்கு பாயாசம் கிடைச்சது. இதனாலதான் அவங்களுக்கு இரட்டை குழந்தைங்க பிறக்கிற பாக்கியம் கிடைச்சது. அந்த யாகம் வெற்றிகரமா முடிஞ்சது. நாட்கள் நகர்ந்தது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்மையாச்சு. பல வருஷமா வாரிசில்லாம சோகத்துல இருந்த அயோத்தி அரண்மனையே இப்போ ஆனந்தத்தால நிறைஞ்சு வழிஞ்சது. ஆமா, கோசல அரசிக்கு விஷ்ணு பகவானோட அவதாரமான ஸ்ரீராமர் பிறந்தார். அந்த காவிய நாயகனோட பிறப்பு தேவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்தி தசரத மன்னனோட பல நாள் துயரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ராமரோட பிறப்பு ஒரு தொடக்கம்தான். சித்திர மாசம் நவமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல ராமர் பிறந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் பூசம் நட்சத்திரத்துல கைகேயிக்கு பரதன் பிறந்தான். அதுக்கும் அடுத்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்துல சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருகனன்னு இரட்டை மகன்கள் பிறந்தாங்க. இந்த 4 இளவரசர்களும் 4 வேதங்கள் மாதிரி குரு வசிஷ்டரோட வழிகாட்டுதல்ல வளர்ந்தாங்க. சாஸ்திரங்கள், போர்க்கலைகள், வில்வித்தைன்னு எல்லாத்துலயும் சிறந்து விளங்குனாங்க. ராமருக்கு 12 வயசானப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுது. சக்தி வாய்ந்த விஸ்வாமித்ர முனிவர் அயோத்திக்கு வர்றாரு. அவரோட வருகையோட ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது. அவர் வைக்கப் போற ஒரு கோரிக்கை அந்த இளம் இளவரசர்களை அவங்களோட முதல் பெரிய சோதனைக்கு கூட்டிட்டு போக போகுது. ஒரு தெய்வீக வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு, சரிதான். ஆனா ஒரு கடவுள் மனுஷனா பிறந்தா அவருக்கு என்ன மாதிரியான சோதனைகள் எல்லாம் காத்திருக்கும்?